Good evening. Evening. Good evening, miss. Good evening. கேக்குதா எல்லாருக்கும்? Evening. Oh, Miss. Yeah. Evening. Okay. ஓகே, இதுல ரெஜிஸ்டர் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் யார், ரெஜிஸ்டர் இன்னும் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் யார்? இல்ல எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணியா இருக்கீங்க? I'm registered. ஓகே, I'm also registered. இருக்கா? ஓகே, நான் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. I have not registered yet. ஓகே. ஃபாத்திமா, ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. நீங்க என்ன காரணத்துக்காக ஜெர்மன் படிக்கிறீங்க? New language தெரிஞ்சுக்கொள்றதுக்காண்டி. Work and study in German. To learn and study in German. ஓகே. ஆல்ரெடி A1 A2 அட்டெண்ட் பண்ணினீங்களா யாராச்சும்? No. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? First time. ஓகே, குட். நாங்க இப்ப இந்த ஸ்கிரீனுக்குள்ள போறதுக்கு முதல் உங்களுக்கு எதுவும் டவுட் சொல்லியிருந்தா கேளுங்க. எதுவும் டவுட் சொல்லியிருக்கா? No, ma'am. No. ஓகே, குட். உங்களுக்கு தெரியும் ஓஎஸ்டி வந்து இப்போ ஜெஃப்னாலையும் இருக்கு. ஸோ நீங்க எக்ஸாம் கொழும்புலையும் செய்யலாம், ஜெஃப்னாலையும் செய்யலாம். ப்ளஸ் ஆப்ஸ் இருக்கு, எல்எம்எஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. படிக்கிறாக்கள் ரெஜிஸ்டர் பண்ணாக்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புவினா அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது ஆல்மோஸ்ட் கிளாஸ் நாங்க எடுக்கும்போது பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பயப்படாம தயங்காம, இங்க எல்லாருமே படிக்க தான் வந்திருக்கிறீங்க. ஸோ வித்தவுட் எனி நாலேஜ், ஒரு முன் அனுபவம் இல்லாம வந்திருக்கிறீங்க. ஸோ தயங்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, இன்டகிரேட் பண்ணுங்க. சரி, ஜெர்மன் மொழியை பொறுத்த வரைக்கும் நீங்க கதைக்கத்தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகே. மற்றது கோல், உங்களோட கோலை செட் பண்ணுங்க. என்னத்துக்காக நான் படிக்க போறேன்னு செட் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு புஷ்ஷா இருக்கும், ஒரு ஊக்கமா இருக்கும். ஓகே, பட் எனி டைம் என்ன கொஸ்டின் உங்களுக்கு படிக்கும்போது, இப்போ இங்க நாங்க கிளாஸ்ல சில வழியில அந்த கொஸ்டின் வராது. பிறகு நீங்க திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்தேன்னு சொன்னா நீங்க என்னட்டு தாராளமா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. யா, இது வந்து இன்றைக்கு தொடங்கி 10ஆம் தேதி மட்டும், 10ஆம் தேதி 3ஆம் மாசம் மார்ச் 10th மட்டும் நடக்கும் இந்த கிளாஸ். இடையில எதுவும் கிளாஸ்கள் நாங்கள் ஸ்கிப் பண்ணினோம் என்று சொன்னா அந்த கிளாஸை நாங்கள் இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு இன்னொரு கிளாஸை ஆட் ஆன் பண்ணி எடுப்போம். பட் அது நாங்கள் கிளாஸ்ல எதுவும் ஒரு கிளாஸ் நல்லா எடுக்க முடியாம போனால் அந்த இது இருக்கு. டைம் வந்து டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை 7 மணிலேருந்து 9 மணி மட்டும் பின்னேரம் உங்களோட டைம், ஸ்ரீலங்கா டைம். ஞாயிறு 6 மணில இருந்து 9 மணி மட்டும் பின்னேரம் PM. ஓகே, ஃபார் மை செல்ஃப் நான் வந்து டிலாக்ஷா ஜெர்மன்ல இருக்கிறேன். ஜெர்மன்ல தான் உங்களுக்கு நான் படிப்பிக்கிறேன். ஜெர்மன் வந்து இப்போ 20 வருஷம் ஆகுது. ஸோ ஹோப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாட் எவர் என்ன கேள்வி என்னாலும் தயங்காம கேளுங்க. ஓஎஸ்டி எக்ஸாம் இப்போ நீங்க வேற கம்பெனிஸும் கேட்டிருப்பீங்க. கெத்தவ் இருக்கட்டுக்கும், டெல்க் இருக்குன்னு நினைக்கிறேன், அண்ட் ஓஎஸ்டியில் நீங்க எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணுவாங்க விசா ப்ராப்பர்ஸுக்கு. பிளஸ் இப்போ வேற இடங்கள்ல நீங்க 60% எடுத்தா தான் பாஸ், இங்க வந்து 50% எடுத்தாலே போதும்.
அந்த 50%ன்றது உங்களுக்கு 4 பார்ட்டா இருக்கும். ஒன்று வந்து வாசிக்கிறது, இன்னொன்று வந்து கேட்கறது லிசனிங், இன்னொன்று வந்து ரைட்டிங், இன்னொன்று வந்து ஸ்பீக்கிங். இந்த 4லையும் நீங்கள் 50% எடுத்திருக்க வேணும். ஸோ 4 பார்ட்லையும் ஈச் 50% எடுத்திருக்க வேணும். எடுத்தீங்கன்னு சொன்னா பாஸ். நாங்க இந்த கிளாஸ்ல ஸ்பீக்கிங்குக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஹெல்ப் ஆப்ஸ், வெப்சைட்ஸ் கொடுத்துருப்போம். ஹோம்ஒர்க்ஸ் பிடிஎஃபாக இருக்கும் எல்எம்எஸ்ல. அதுகள் நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் முடிய அந்த இடையில இருக்கிற கேப்புக்குள்ள இப்போ ஞாயிறுல இருந்து செவ்வாயினும் போது நிறைய கேப் இருக்காது, பட் செவ்வாயில இருந்து ஞாயிறுக்கு நிறைய கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ள நீங்கள் ஹோம்ஒர்க்ஸையும் பார்த்துக்கொள்ளுங்க, முடிச்சுக்கொள்ளுங்க. இடையில எங்களுக்கு எங்க கேப்ல டைம் கிடைக்குதுன்னு நாங்கள் அந்த ஹோம்ஒர்க்ஸ் ஸ்க்ரீன்லேயே சேர்ந்து கரெக்ட் பண்ணுவோம். யா மிஸ் லிஸ்னிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண செய்வீங்க? லிசனிங்குக்கு எங்கள்கிட்ட ஆடியோ இருக்கும், ஆடியோ ஃபைல் இருக்கும். அதை நாங்கள் ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ணிட்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் அந்த கொஸ்டினை கொடுப்பேன். ஓகே. ஸோ உங்களுக்கு கேட்டுட்டு நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். A1 கொஸ்டின் லிசனிங்கும் சரி, லேசனும் சரி, கூடுதலாக நம்பர்ஸ் எழுதுறதும். இப்போ நீங்கள் ஒரு வார்த்தையே அப்படியே ஃபுல்லாக எழுத மாட்டீங்க, நம்பர்ஸ் எழுதுவீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ஆல்பபேட் எது கரெக்ட் என்ற மாதிரி கொடுப்பீங்க. லேசன்ல ஹியரன்ல ஒரு சின்ன பார்ட் இருக்கும், அதை நீங்க ஃபில் பண்றது. அது சின்ன சின்ன விஷயங்கள் தான். வேற எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க, உடைக்கல. சரிங்க. எஸ், வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த OSD கம்பெனியை பற்றி தெரியணும், எக்ஸாம்ஸை பற்றி எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து சர்ச் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க கூடுதலான ஆக்கள், பட் இன்னும் தெரியாத ஆக்கள், ரெஜிஸ்டர் பண்ணாத ஆக்கள், அதுகளை பார்த்து செக் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணி கொள்ளலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டிசிபேஷன். 80% நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணினா தான் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்களால் ஏதோ ஒரு ரீசனுக்காக அட்டன் பண்ண முடியலை என்று சொல்லி சொன்னால், நீங்கள் முதல் கிளாஸோடைய வீடியோ லிங்க் கேட்டு ஆஃபீஸில் கேட்டு வாங்கி அதை ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு வாங்குவோம். கூடுதலாக இந்த கிளாஸை அட்டன் பண்ண பாருங்க. மிஸ் நீங்கள் ஜெர்மனில் பர்சனல் கிளாஸ் கொடுக்குறீங்களா லிஸ்னிங்? இது இப்போ முதல்ல கொடுத்தனா இப்போ கொடுக்குறீங்களா? ஓகே. நீங்கள் ஜெர்மனில் இருக்கிறீங்களா? ஜெர்மனில் இருந்தால் அப்போ ஜாயின் யா பண்ணி. மிஸ் நீங்கள் ஜெர்மனில் எந்த இடம்? நாங்கள் வந்து டிசல்டாஃப். நான் கிரிஃபீல்டில் இருக்கிறேன். ஓகே ஓகே, பக்கத்தில் தான். ஓகே. நீங்கள் என்ன ரீசனுக்காக ஜெர்மன் படிக்கிறீங்க? யார், நானா? ஓ, ஒர்க் பண்ணுறது மிஸ், ஸ்டடீஸ் அதில் எல்லாத்துக்கும். ஓகே ஓகே. ஹலோ மிஸ், சொல்லுங்க. இப்போ எங்களுக்கு மார்ச் 10 கிளாஸ் முடிஞ்சா எப்போ மட்டும் எக்ஸாம் நடக்கும்? ஒவ்வொரு மாசமும் எக்ஸாம் இருக்கு. ஒவ்வொரு மாசத்துல ஒருக்கா தான் இப்ப எக்ஸாம் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கால்ஸ்வேல இருக்கிறேன். எங்க? கால்ஸ்வே. கால்ஸ்ரூவோ? யா. ஜெர்மன்ல தான் நீங்களும் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? யா. ஓகே ஓகே. நான் வந்து இப்போ 1 மாசம் தான் ஆகுது. கால்ஸ்வே கேம்ப்ல தான் இருக்கேன். ஸோ நான் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் படிக்கிறதுக்கு. இப்போ கால்ஸ்வேல இருந்தால் எங்களுக்கு எக்ஸாம் எங்கே வரும்? அது எனக்கு உண்மையா தெரியல. நீங்க அதை ஆபீஸ்ல தான் கான்டாக்ட் பண்ணி கேட்க வேணும். என்ன சொன்னா இங்க நாங்கள் கேம்ப்ல கதைச்ச வரைக்கும் அவங்க சொன்னவங்க பிரச்சனை இல்லை, நீங்க எங்க வேணாலும் போகலாம், பட் ஐ நீட் த லெட்டர் ப்ரூஃப் நாங்கள் எங்கே போகிறோம்ன்றதுக்கான ஒரு லெட்டர் வந்து எங்களுக்கு அவங்க தரணும். அந்த எக்ஸாம் சொன்னா அந்த அட்மிஷன் கார்டோ ஏதாவது தருவாங்க தானே, அதை நான் கொடுத்து தான் நாங்கள் வரலாம்.
உங்களுக்கு நீங்க தெரியும். வந்து என்னன்னு எனக்கு ஷுவரா சொல்ல தெரியல. பட் இங்க ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரைவேட்டா எப்ப வேணும்னாலும் எக்ஸாம் எழுதி கொள்ளலாம். ஓனா பே பண்ணணும். நீங்க செல்ஃபா பே பண்ணணும். ஸோ நீங்க கோர்ஸ் முடிய இங்கேயும் அப்படித்தான். கூடுதலா ஒவ்வொரு மாசமும் ஏதோ ஒரு டேட்ல நடக்கும் எக்ஸாம். அதை நீங்க இங்க எழுத வேணும். ஜெர்மன்ல. ஜெர்மன்ல நீங்க 15 எழுத வேணும். ஹலோ மிஸ், இந்த கோத்தே ஒன்னுக்கும் இந்த ஓஎஸ்டி ஒன்னுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மீனா? ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். படிப்பிக்கிற விதம் தான் கொஞ்சம் வித்தியாசம். கொத்து வந்து கொஞ்சம் லோங்கா போகும். ஓகே. அண்ட் அவையோட எக்ஸாம் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் ரிலேட்டட், இப்போ உங்களுக்கு அன்றாடம் என்ன தேவை ஒரு ஷார்ட் அவுட் மாதிரி பண்ணி உங்களுக்கு நாங்கள் அதை ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, பட் இதுவும் எம்பசிக்கு வந்து ரெஜிஸ்டர் இது வேலிட் ஆன ஒன்று தான் அந்த டாக்குமெண்ட். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே. உங்களுக்கு இதுல 10 பேர் இருக்கிறீங்க. ஒருக்கா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. Yeah, okay, I will start from myself. Hi, I'm Paramanathan Umaronan from Sri Lanka, but right now I'm living in Germany, actually. I'm 14 years old. I'm married already. I have one kid also. Both are in Sri Lanka. ஓகே. நீங்க வந்து 1 month என்ன சொன்னீங்க இல்லையா? Yeah, 1 month and 10 days. ஓகே. Hi, I'm Karu. I am from Sri Lanka. Right now, I'm in Germany as a student. Yeah. ஓகே. நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, படிக்கிறீங்க இங்க? Yeah, miss. Okay. Hello everyone, my name is Adnan Enzo and I'm 20 years old and I'm learning German to study in German. To study in German. Okay. இப்போ நீங்க இருக்கிறது ஸ்ரீலங்கா அப்படியா? இல்ல, இப்ப I live in Kuwait now. Kuwait. Okay. My name is Dwaraka. I'm from Sri Lanka and I have completed BSc in Biomedical Science and currently I'm doing my master's. Okay. ஸோ மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு நீங்க இங்க வந்து படிக்க போறீங்க தொடர்ந்து, இல்ல மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு இங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படியா? மாஸ்டர்ஸுக்கு. ஓகே. Hello everyone, I'm Ikra. I'm from Sri Lanka. I'm studying in. ஸோ நீங்களும் ஸ்டடி பண்றதுக்கு தான் படிக்கிறீங்களா? ஓகே. ஹலோ, என் பேர் ஜனனன். நான் இப்போ சிங்கப்பூர்ல சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ நான் ஜெர்மனுக்கு ஜாப்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ ஜெர்மன் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. I am Lagavaran from Sri Lanka. Currently, I'm working in Columbus. I completed the mechanical engineering. I'm looking for German to work. ஓகே. ஒர்க் வீசாக ட்ரை பண்றீங்க? Yeah. ஓகே. ஹலோ, நான் சுலக்ஷனா. நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன். நான் என் கணவர் ஜெர்மனியில் இருக்கிறார். அவர்கிட்ட போறதுக்காக படிக்கிறேன். தொடர்ந்து வேலை செய்யறதுக்காக படிக்கிறேன். ஓகே. நீங்க எல்லாரும் எந்தெந்த சிட்டி ஸ்ரீலங்கா, சில பேர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கிறது எந்தெந்த சிட்டிஸ்? ஸ்ரீலங்காவில நான் வெட்டிக்குள்ள இருக்கிறேன் மேம். ஓகே. ஆனா ஹஸ்பண்ட் வந்து ஜெர்மனியில் இருக்கிறார். ஓகே. குட். ஓகே.
ஸோ கிளாஸை பற்றியோ இல்லை வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையா எல்எம்எஸ் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் நாங்கள் படிக்கிற ஸ்லைட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது கிளாஸ் மிஸ் பண்ணினீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் வீடியோஸ் கிளாஸோட வீடியோ லிங்க் கேட்டு வாங்கிக்கொள்ளுங்க. அது கூடுதலாக ஒரு கூகுள் டிரைவ் ஃபைலில் அப்லோட் பண்ணுவீனம். பட் இன்கேஸ் உங்களுக்கு தெரியல கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் ஒருக்கா கேட்டுக்கொள்ளுங்க. பிடிஎஃப் ஸ்லைட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளாஸ் முடிஞ்சோன்னே உங்களுக்கு அதை அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் எல்எம்எஸ்ல. அதை பார்த்து நீங்கள் வீட்டை படிச்சுக்கொள்ளலாம். வேற நான் சொன்ன மாதிரி கூடுதலா முடிஞ்ச வரைக்கும் நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு கிளாஸ்ல எதுவும் டவுட்டுகளோ இல்ல ப்ரொனவுன்சியேஷனோ ஏதோ ஒன்று வந்து கிளாஸ் வந்தீங்கன்னா அதை கேட்டுக்கொள்ளலாம். நாங்க படிச்சு கொண்டு போகும்போது நீங்க கேட்டுக்கொள்ளலாம். வீடியோ பார்த்து படிக்கலாம். பட் ஆனா கேள்வியில் உங்களுக்கு எதுவும் வந்ததுன்னா கேட்க முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. மிஸ் இப்போ நார்மலாக A to B1 லெவல் வந்து 1 இயருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாமா? நாங்கள் நார்மலாக ஸ்டடீஸையும் பார்த்துக்கொண்டு இது செஞ்சோண்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ சில பேர் வந்து A1 A2 கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவீனம், பட் எக்ஸாம் ஸ்கிப் பண்ணுவீனம். ஸ்கிப் பண்ணி B1 முடிச்சுக்கொண்டு எக்ஸாம் எழுதுவீனம். சில பேர் A1ம் A2ம் சேம் டைம் செய்வீனம். என்னோட லாஸ்ட் பேச்சுலர் ஸ்டூடெண்ட் அப்படித்தான் ஒரு 2 பேர் செஞ்சவே. A1ம் A2ம் சேம் டைம் அட்டென்ட் பண்ணிட்டு A2 எக்ஸாம் எழுதினவே. A1 ஸ்கிப் பண்ணிட்டு அதுவும் நீங்க செய்து கொள்ளலாம். அப்படித்தான் நானும் பிளான் பண்ணியிருக்கேன். அதான் கேட்குறேன், என்ன மாதிரி அப்படி செய்வான்னு யோசிக்கிறேன். செய்யலாம். அது உங்களுடைய நீங்க சில பேர் வந்து ஒரு தடவை 2 தடவை வாசிச்சாலோ இல்ல பார்த்து கொண்டு இருந்தாலும் டக்குன்னு பிடிச்சிருவீங்க. சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது உங்களை பொறுத்தது. பட் முடியும். வேற எதுவும் கொஸ்டின்? ஓகே. இப்போ ஒரு கொஸ்டினும் இல்லை உங்களுக்கு கிளாஸை பற்றியோ கம்பெனி பற்றியோ இல்லை எக்ஸாம் பற்றியோ ஒரு கொஸ்டினும் இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு இந்த கிளாஸ் இதோட முடியுது. நாங்கள் கிளாஸ் எடுக்கல. இதோட இன்ட்ரோடியூசிங் செஷன் மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணினாங்க. உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வந்து செவ்வாய்க்கிழமை. அதில் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணுவோம் கிளாஸ்க்குள்ள டாபிக்ஸுக்குள்ள. அதுக்கு இடையில உங்களுக்கு எதுவும் கேள்விகளை கேட்கணும்னு சொன்னா நோட் பண்ணிட்டு தாராளமா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. மற்றபடி ஏதும்
நாங்க கிளாஸ் செஞ்சு கொண்டு போகும்போது உங்களுக்கு எதுவும் ஸ்லோவா போகணும் இல்ல ஸ்பீடா போற மாதிரி இருக்கு விளங்க இல்ல ஏதோ ஒண்ணு நீங்கள் அந்தந்த நேரம் எனக்கு நேரடியாவே சொல்லுங்க. சோ நாங்க அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்குங்க? 7 மணிக்கு. 7 மணிக்கு ஸ்ரீலங்கா டைம். டைம் 2:30. 2 ஓகே மேம். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஓகே மேம். தேங்க்யூ மிஸ். Thank you. தேங்க்யூ மிஸ். Thank you. Thank you. Thank you. மிஸ் எனக்கு நான் செவ்வாய்க்கிழமை எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ செவ்வாய் நான் அட்டன் பண்ண மாட்டேன். பட் ஐ எம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட். Okay. யா ஓகே மிஸ் தேங்க்யூ ஸோ ஓகே. வார கிளாஸ் வந்து இன்ட்ரோடியூசிங் ரவுண்ட் தான். அதை டொச்சில் இப்போ நீங்கள் தமிழ்ல இங்கிலீஷ்ல சொன்னதை டொச்சில் என்னென்னு சொல்றதை நாங்கள் பார்ப்போம். ஸ்டார்டிங் நீங்க அப்புறம் அது வீடியோவை பார்த்து கேட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே மிஸ். ஓகே தேங்க்யூ ஸோ ஓகே.